நல்லூர் ஆலயத்திற்கு செல்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக மிக மிக கவனம் செலுத்துங்கள். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொன்ன விடயங்களுக்கு அனுகுமார் திசநாயக்க அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்தியையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அது தவிர தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர காதலன் வாங்கி கொடுத்த செல்போனை தந்தை உடைத்ததால் மனவேதனை அடைந்த சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணம் நல்லூருக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜாழ்ப்பாண போலீசார் ஒரு ஊடக அறிக்கை மூலமாக இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஜாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் தற்பொழுது திருவிழா இடம்பெற்று வருகின்றது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அங்கு இடம்பெறுகின்ற பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் இவ்வாறு செல்லுகின்ற பக்தர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை போலீசார் விடுத்திருக்கின்றார்கள். அதாவது இலங்கையின் பல மாவட்டங்களில் இருந்தும் திருடர்கள் இந்த நல்லூர் உற்சவத்திற்காக அல்லது நல்லூர் திருவிழாவிற்காக வந்திருக்கின்றார்கள். எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் நல்லூர் கந்தனை தரிசிப்பதற்காக அல்ல, நல்லூர் கந்தனை தரிசிக்கின்ற மக்களின் நகைகளை திருடுவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இந்த முறை மட்டுமல்ல தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதாவது ஜாழ்ப்பாணத்தில் எங்கு ஆலய திருவிழா இடம்பெற்றாலும் வெளி மாவட்டங்களிலிருந்து பல திருடர்கள் வந்து அங்கு நகை திருட்டில் ஈடுபடுவார்கள். ஆனால் ஜாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் திருவிழா இடம்பெறுகிற போது அதிகளவான திருடர்கள் இலங்கை முழுவதும் இருந்து வருவார்கள். இதை சொல்லுகின்ற போதே ஒரு மிக மிக ஒரு துன்பமான அதிர்ச்சியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் போலீசார் இதனை ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தான் அங்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் போலீசார் உங்களுடைய நகைகளை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், முடிந்தவரை அணிந்து வராதீர்கள் அல்லது அணிந்து வந்த நகைகளை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதேவேளை போலீசார் சிவில் உடையிலும் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போலீஸ் சீருடையிலும் கடமையில் இருக்கின்றார்கள், சிவில் உடையிலும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர சிசிடிவி கேமரா மூலம் நீங்கள் எல்லாம் கண்காணிக்கப்படுகின்றீர்கள் என்பதையும் போலீசார் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகையால் எனவே இது தொடர்பாக நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் நகைகளை நீங்கள் பறிகொடுத்து விடாதீர்கள் என்பதுதான் போலீசாரின் இந்த எச்சரிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கிய விடயமாக இருக்கிறது. ஆனால் இதிலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. திருவிழாவில் இவ்வாறு களவு போகும் அல்லது நகைகளை திருடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் வீடுகளில் வைத்துவிட்டு வந்து விடாதீர்கள், அதையும் நாங்கள் இதிலே யோசிக்க வேண்டும். வீடுகளில் இவ்வாறு நகைகளை வைத்து விட்டு வருகிற நிலையில் வீட்டில் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள், வீடுகளுக்குள் திருடர்கள் புகுந்து விடுவார்கள். அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடன் பழகியவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்து சென்றவர்களாக இருக்கலாம், அல்லது யாராவது ஒரு நோட்டமிட்டு அவ்வாறு வீடுகளுக்கு பாய்கின்றவர்களாக இருக்கலாம். எனவே நீங்கள் வீடுகளில் நகைகளை வைத்துவிட்டு அங்கு ஆலயத்துக்கு செல்லுகின்ற போதும் திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முடிந்தவரை இந்த நகைகளை ஏதோ ஒரு வகையில் எது பாதுகாப்புன்னு நீங்கள் கருதுகின்றீர்களோ அந்த வகையிலே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது தவிர வேண்டுமென்றால் வங்கியில் கூட நீங்கள் லொக்கரில் அந்த நகைகளை வைக்கலாம், வசதி உள்ளவர்கள் அதனை செய்யுங்கள். அதனை தாண்டி இந்த நகை விடயங்கள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக தொடர்ந்து நகைக்காக கொலை கூட நடக்கின்றது, வாழ்வெட்டுக்கள் கூட நடக்கின்றது என்பதையும் இதிலே நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயம் ஒன்றிற்காக ஜனாதிபதி அனுகுமார திசநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்திலே பதிலளித்திருக்கின்றார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை ஜனாதிபதி அனுர பேசியிருந்தார். அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு குற்றச்சாட்டை அண்மையில் முன்வைத்திருந்தார். அதாவது தலைவர் பிரபாகரனுக்குரிய ஆயுதங்கள் கெண்டனர் மூலமாக இலங்கை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு சுங்க திணைக்களத்தினால் அது விடுவிக்கப்பட்டது. அனுகுமார் திசநாயக்க அவர்கள் இவ்வாறு புலிகளின் தலைவருக்குரிய ஆயுதங்கள் புலிகளுக்குரிய ஆயுதங்களை இவ்வாறு கொண்டு வந்து எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாமல் வெளியிலே விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தொடர்ச்சியாக அதனை நாமலும் பேசியிருந்தார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலும் பேசியிருந்தார். அதை தவிர பொதுஜன பிரமுனை சேர்ந்த பலரும் பேசியிருந்தார்கள். அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு இந்த அரசாங்கத்தின் பதில் என்ன என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தார்கள். இது ஒரு பாரதூரமான பிரச்சனை, இது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்று பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தார்கள். இந்த அனுகுமார் திசநாயக்கர்கள் நேற்று இதற்கு பதிலளிக்கின்ற போது
உண்மை என்றால் சிஐடியில் முறைப்பாடலாம், பொய் என்றால் நாடாளுமன்றத்தில் கலைக்கலாம் என்று ஓரிரு வார்த்தைகளிலே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் அதுதான் அந்த அரசாங்கத்தின் பதிலாகவும் இருக்கின்றது என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக திருவோணமலை மூதூர் பச்சனூர் எனப்படுகின்ற பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. டிப்பரும் காரும் நேருக்கு நேர் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காரில் பயணித்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காரில் பயணித்த தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அதை தவிர அவருடன் காரில் பயணித்த மற்றொரு நபர் தற்பொழுது அதி தீவிர சிகிச்சை பிரிவில் திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்த அந்த தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த நபரின் சடலம் மூதூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிப்பரும் அதேவேளை காரும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. காரில் பயணித்தவர்கள் மன்னார் செல்லும் நோக்கில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலை நிமித்தம் மன்னாருக்கு செல்லும் நோக்கில் பயணித்த நிலையில் தான் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது. டிப்பர் சாரதிக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விபத்து சம்பவத்தில் ஒருவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதை தவிர டிப்பர் மோதி கிளிநொச்சியில் சில தினங்களுக்கு முன்னர் பெண்ணொருவர் உயிரிழந்திருந்தார். தொடர்ச்சியாக டிப்பர் சாரதிகள் தொடர்பாக சரியான கட்டுப்பாடு வேணும், டிப்பர் வாகனங்களை பகலில் வீதியில் ஓட விடக்கூடாது என்பது போன்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகள் எழுந்து வருகின்றது. காரணம் டிப்பர் சாரதிகளால் அதிக அளவு விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. அவர்கள் தங்களுக்கு எதுவும் நடந்து விடாது என்கின்ற பொறுப்பற்ற தனத்தில் இவ்வாறு விபத்துக்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்கின்ற விமர்சனமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மற்றொரு செய்தியாக மொனராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சிறுமிக்கு காதலன் வாங்கி கொடுத்த செல்போனை சிறுமியின் தந்தை உடைத்ததால் ஆத்திரமடைந்த அந்த சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த 6ஆம் தேதி பதிவாகி இருப்பதாக தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற ஊடக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறித்த சிறுமியையும் அந்த சிறுமியின் தந்தையையும் கைவிட்டு சென்றிருக்கின்றார் தாய். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வாறு இவர்களை கைவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் அந்த சிறுமி தந்தை மற்றும் பாட்டியின் அரவணைப்பிலே அவர்களின் பாதுகாப்பிலே வாழ்ந்து வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தரம் 9 அந்த சிறுமி கல்வி கற்று வந்ததாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காதலித்ததாகவும் அந்த சிறுமியின் காதலன் அந்த சிறுமிக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்ததாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் செல்போனில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தகவல் தந்தைக்கு தெரிய வந்ததும் அந்த செல்போனை வாங்கி உடைத்துவிட்டு மகளை எச்சரித்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமி அல்லது அந்த மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர அந்த மாணவி எழுதிய கடிதம் ஒன்றும் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.